Hi friends, welcome to Naga's Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு இது பண்ணிருக்கேன். இது டெய்லி ஒவ்வொரு உருண்டை நம்ம சாப்பிட்டு இருந்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். உங்க பசங்களுக்கு கூட டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதுல இருந்து ஒன்னொன்னு கொடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்வீட் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் 75 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 75 கிராம் வெல்லம் எடுத்து அதை நல்லா தட்டி கொஞ்சம் தூளாக ஆக்கி வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு இனிப்பு போதும், நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால 75 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு 25 கிராம்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து வேர்க்கடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேர்க்கடலை உள்ள தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பிளெயின் கடலை மட்டும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம இப்போ இங்கே தட்டி வச்சுருக்க இந்த வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் பவுட்ரு பண்ண இந்த வெல்லத்தை இந்த பவுலில் மாற்றியாச்சு. ஸோ வெல்லம் திரிச்ச அதே மிக்ஸி ஜார்லேயே இந்த 1/4 கிலோ வேர்க்கடலையையும் போட்டு கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப பாதியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வாயில் போட்டதும் கரையும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். நம்ம அரைச்சி வச்ச இந்த வேர்க்கடலை பவுடரையும் அந்த வெல்லத்தோட ஆட் பண்ணிடலாம். அதோட 1 ஸ்பூன் நெய் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இந்த மாதிரி கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ உங்களால் கையில் பிசைய முடியல, விரல்லாம் வலிக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டையும் திருப்பியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு சுற்றிட்டிங்கன்னா நல்லா அதுவே மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா நம்ம பொறுமையாக ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா இறுக்கமாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி நான் உருட்டி இப்போ எடுத்துட்டேன். நான் அந்த வேர்க்கடையில் கொஞ்சம் எண்ணெய் பசு இருக்குதுன்றதுனால நான் கையில் எண்ணெய் தேய்க்கலை. ஸோ எண்ணெய் தேய்க்காமலே ஈஸியாக நம்ம உருண்டை பிடிச்சிட முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், வேர்க்கடலை போட்டிருக்கோம், நெய் போட்டிருக்கோம், எல்லாமே மூணுமே வந்து ரொம்ப சத்தானதாங்க. வெல்லத்தில் அயன் சத்து இருக்குது, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையில வந்து நல்ல கொழுப்பு சத்து இருக்குங்க. நல்ல கொழுப்பு சத்துனா நல்ல கொழுப்பு சத்து தான், பேட் கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸோ பேட் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நம்மளோட உடம்புல வந்து ஃபேட் போட வைக்கும். ஸோ இதில் உள்ள கொலஸ்ட்ரால் வந்து ஃபேட் உண்டாக்காதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த கொக்கோ மிட்டாய் டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதே டேஸ்ட் தான் இதில் எனக்கு இன்னைக்கு இருந்தது. ஸோ இந்த கடலை உருண்டை பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும், கடிச்சு சாப்பிடணுன்ற அவசியமே இருக்காதுங்க. இதில் டெய்லி ஒன்று நம்ம சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது. எனக்கு 1/4 கிலோ கடலை 75 கிராம் வெல்லத்துக்கு 10 உருண்டை இன்னைக்கு வந்திருக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.